ஐயனார் துணை சரியில்ல டுடே எபிசோட்ல தேன் இருந்துட்டு என்னங்க இது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க. நிலவோட மனசை நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு இங்கே வந்தால் இவங்க என்னடனா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்காங்க. எப்படிங்க இவங்க கிட்டே இருந்து நிலவை நம்ம கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம பொறுமைக்கும் கொஞ்சம் எல்லை இருக்குது. கொஞ்சம் அமைதியாக இரு, நிலாவோட மனசை நம்ம எப்படியாவது மாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயே ஆகணும். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் என் பொண்ணை நான் தனியாக விடுறதா எனக்கு ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு அவங்க ஓனர்கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. என்னடா சோழா, நீ இப்படி இருக்கேடா, உன் அவசர புத்தியால் இப்படி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நின்றுட்டு இருக்கேடா. எல்லாத்தையும் அந்த நிலாவுக்காக தானே ஒவ்வொன்றா பண்ண. ஆனால் இப்போ பாரு, நீயே வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவோட கிளம்பி போயிடுச்சு. இப்போ என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைன்னு நிலா முழு மனசோடலாம் போக கிடையாது. இதில் அவங்க அப்பா தானே ஏதோ திட்டம் போட்டு நிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. இதுக்கு பின்னாடி அவர் ஏதோ ஒரு சதி வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீ எப்பட்றா நிலா அங்கேருந்து கூட்டிகிட்டு வர போகிற? அதுதானே, அதுக்கு நீங்கள் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும். டே சோழா, வேண்டாண்டா, ஏற்கனவே நீ கட்டு போட்டதுக்காக எல்லாரும் என்னை பயங்கரமாக திட்டி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நான் உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.